என் பேர் சக்தி. வாழ்க்கையில் ஏதாச்சும் பண்ணி முன்னுக்கு வரணும்னு நினைக்கிற கூட்டத்தில் நானும் ஒருத்தன். ஹலோ, இன்டர்வியூ கிளம்பிட்டியா? கிளம்பிட்டு இருக்கேன். சரி, முடிச்சுட்டு கால் பண்ணு. அதோன்னு சொல்லணும். டேய், டைம் ஆகுது, இன்டர்வியூ கிளம்பி இல்லையா? சொல்லு மாமி. ஹலோ மச்சான், வண்டி இருந்தால் போடுறா. டேய் என்கிட்டே இருக்குடா வண்டி. வீடா போனேன். ஹலோ, சொல்லு மச்சான். வண்டி இருக்கா? இருக்கு மச்சான். இருக்கா? எங்கே இருக்கு? மெக்கானிக் கடையில். ஹலோ, சொல்றா. வண்டி கொஞ்சம் வேண்டாம். வண்டியா? வண்டி என்னடா இருக்கிற இருக்கா இல்லையா? இப்பதான்டா பசங்க வாங்கிட்டு வராங்க. இவர் வெளியே சுத்தத்துக்கு நான் வண்டி தரணுமா? டேய், உன் வயசு பசங்களாம் வேலை வெட்டிக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. நீ கேமரான்னு சுற்றிட்டு இருக்கிற. வீட்டில் உட்காந்து தெண்டை சோறு சாப்பிட்றியே, உனக்கு அசிங்கமா இல்லையா? ஏமா சக்தி, சார் பிள்ளை, நீ என்னடா பண்றீங்க? நீங்க என்னடா பண்றீங்க? மச்சான், கோழிக்கு தீனி வாங்க போலான்னு போயிட்டு இருக்க மச்சான். நான் இல்லை, ஒரு இன்டர்வியூக்கு வந்தேன். வண்டி எதுவும் கிடைக்கல. ஸோ பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டைம் வேறு ஆயிடுச்சு. அதான் இன்டர்வியூ போனேன். எந்த கம்பெனி? இங்கே தான்டா பக்கத்தில் ஒய்ஜி என்டர்பிரைஸ். ஏய், அந்த பக்கம் தான் நான் போறேன். உன்னை ட்ராப் பண்ணிடுறேன். பரவாயில்ல, உனக்கு எதுடா சிரமம் வேணாம். சே, வாடா போலாம், வாடா ட்ராப் பண்ணி வாடா. சரி. சரியா? சரிடா, தேங்க்ஸ்டா. மச்சான், இப்போ எதுவும் பேச டைம் இல்லை மச்சான். நீ இன்டர்வியூ முடிச்சுட்டு ஃப்ரீயா வா. ஒரு ½ hour வந்து சரியா? பார்த்து போயிட்டா போ. சரி, வரேன். இன்டர்வியூ என்ன ஆச்சு? எப்பயும் போல தான். சரி, இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்து ஏதோ சொல்கிறேன்னு சொன்னீங்க, என்ன சொல்லு. பரவாயில்ல, சொல்லு. வீட்டில் அலைன்ஸ் பார்த்துட்டாங்க. பையன் மேலே சொல்லி சாமி. ஓ, என்ன சொல்ல போகிற? வேறு வழி தெரியல. சாரி. எதுக்கு சாரிலாம்?
போகணுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன சொன்னாலும் போதான் போகிறேன். அப்புறம் எதுக்கு சாரிலாம்? எனக்கு விருப்பம் இல்லாமல் தானே நான் ஓகே சொன்னேன். ஓ அப்படியா? சரி வா, கல்யாணம் பண்ணிக்கலாமா? யோசிக்கிறேன்ல, போகணுன்னு முடிவு பண்ணிட்டேன். பிடிக்கலன்னா மூஞ்சிக்கு நேரம் சொல்லிட்டு போங்க. அதை விட்டுட்டு விருப்பம் தான் ஓகே சொன்னேன்னா எதுக்கு காதில் குத்துற? சாரிடா. வெயிட்டி போன எஸ் கமிங். இன்டர்வியூவா? எஸ் சார். இன்டர்வியூலாம் முடிஞ்சு போச்சு சார். சார்னா என்ன? உன்னால் ஒரு இன்டர்வியூ கூட டைமுக்கு வர முடியல. உன்னை வேலைக்கு எடுத்தனா நீ எப்படி உள்ளே வருவ டைமுக்கு? ஸோ வேலைலாம் இல்லை, நீங்கள் போகலாம். சார் சார் ப்ளீஸ் சார், வேலை எனக்கு ரொம்ப முக்கியம் சார். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நீங்கள் வெளியில் போகலாம். என்ன மச்சான் முடிஞ்சா? வெளியே வா. கொஞ்சம் இருங்க. உட்கார் வா, உட்கார். மச்சான் நான் ஒன்று கேட்கவா? ஃபர்ஸ்ட் கம்பெனிலாம் உன்னை யார் வர சொன்னது? ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணோம். அப்போ நீ ஏன் முடிவு பண்ணி வரல? ஆமாண்டா. மச்சான் நீ தான் ஆக்டிங் நல்லா பண்ணி ட்ரை பண்ணி வருது மச்சான். ஏன் மச்சான், நல்லா பண்ணால் பசங்களே மதிக்க மாட்டானுங்க, முன்னாடி போய் சிரிக்கிறானுங்க. இங்கே பாரு மச்சான், இப்போ நீ வேலைக்கு போகிற 8 மணி நேரம் யாருக்கோ ஒருத்தருக்கு உழைச்சி கூட தான் போகிறேன். அங்கே போகிற எஃபெக்ட் உனக்கு பிடிச்ச விஷயத்தில் உண்மையாக போடு. சொல்கிறதெல்லாம் ரைட்டு தான்டா, ஆனால் வீட்டில் இருக்கவங்களே ஒரு மாதிரியாக பேசுகிறாங்களே. கரெக்டு தான் மச்சான். நம்ம அம்மா அப்பா இதை பற்றிலாம் சொன்னால் புரியாதுடா. நீ பண்ணதை ஏதாச்சும் அவங்க கூட காமிச்ச மாட்டேதான், ஓ அவன் போய் ஏதாச்சும் பண்ணி பழச்சிப்பான் அப்படி ஒரு நம்பிக்கை வரும். நடப்போடா, ஏற்கனவே 18ன்னு சொல்லி கலாச்சிட்ருக்காங்க. இப்போ இதுவும் போச்சுன்னு தெரிஞ்சுச்சோ, அவ்வளோதான். சக்தி, அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் எதுவுமே பண்ணாத. உனக்கு இங்கே என்ன தோணுது அதை செய். இதுதாங்க என்னோட குட்டி ஸ்டோரி. என் லைஃப்பில் நான் கற்றுக்கிட்ட லெசன் ஒன்று தான். உனக்கு ஒன்று பண்ணணுன்னா அதை நீ தான் பண்ணணும். இங்கே தூக்கி விடுறவங்கள விட மேலேருந்து இறக்கி விடுறவங்க தான். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜஸ்ட் ஃபாலோ யுவர் ட்ரீம்ஸ்.